பேசப்படக்கூடிய விஷயங்கள் தானும் அமல் செய்யணும், அடுத்தவங்களுக்கும் அதை எத்தி வைக்கணும். எந்த அமல்கள் எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போயிட்டு சேர்க்குமோ, நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுமோ. அந்த அமல்களுடைய முதாக்கரா தான் நடக்கும். சொல்றாங்க, இந்த ஓதப்பட்ட சூரா, இந்த சூராட தர்ஜுமா என்னண்டா, காலத்தின் மீது சத்தியமாக எல்லா மக்களும் நஷ்டத்தில் போயிட்டு கொண்டிருக்கிறாங்க. சொல்றாங்க, யார் வெறும் அஸ்பாபுகளை தயாரிப்பு செய்வாங்களோ அவங்க நரக நெருப்பில் போயிட்டு சேருவாங்க. இந்த சூரத்தில் செல்லப்பட்ட அமல்களை யார் செய்வாங்களோ அவங்கள தவிர அவங்க சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த சூரத்தில் சொல்லப்படக்கூடிய அமல்களை செய்யாம யார் மௌத்தாவாங்களோ அவங்க நரகத்துக்கு போய்த்துருவாங்க. আসবাব বানাবে, বস্তু বানাবে, অবস্থা তৈরি করবে, অবস্থার কারণে সে পিছনে পড়বে, আর পিছনের পরিণাম তাকে জাহান্নামে নিয়ে যাবে. நபிமார்கள் கொண்டு வந்த கலிமாவை சொல்லி அதை பிரகாரம் வாழ மாட்டாங்களோ அவங்க அதே நிலைமையில மௌத்தா போனண்டா அவங்க நரகத்துக்கு போயிட்டு சேருவாங்க. நபிமார்கள் கொண்டு வந்த கலிமா, எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த கலிமாவை தொடர்ந்து மொழிகிறதின் மூலமாக உள்ளத்துல நூறு உருவாகுது. யாரு இந்த கலிமாவை தொடர்ந்து மொழித்து கொண்டு வராங்களோ அவங்களோட உள்ளத்தில் நூறு அதிகரிச்சு கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு அதிகரிக்கும்னா அவங்களோட உள்ளத்துடைய 100 வானம் வரையில போயிட்டு சேரும். யாருட 100 வானம் வரையில போயிட்டு சேருமோ அந்த மக்கள்கிட்ட இந்த நேரம் சிந்தனை என்னதாக இருக்கும்னா, நான் இந்த நேரத்துல எந்த அமலை செஞ்சா அல்லாஹ் சந்தோஷப்படுவான்ற அந்த யோசனையிலே இருந்து கொண்டிருப்பாங்க. தொழுகையுடைய நேரங்களில் தொழுகையில் ஈடுபடுவாங்க, ரமதானுடைய காலங்களில் நோம்பில் ஈடுபடுவாங்க. இதே மாதிரி எந்த அமல்களின் மூலமாக சொர்க்கம் கிடைக்குமோ அந்த அமல்களுடைய ஃபிக்ரிலே ஈடுபட்டு கொண்டிருப்பாங்க. யாரு அந்த சிந்தனையில் அந்த யோசனையில் தன் நேர காலத்தை கழிக்கலையோ, அந்தந்த சந்தர்ப்பத்துக்குரிய அமல்கள் ஈடுபடலையோ அவர் நிரந்தரமான நரகத்துல போயிட்டு சேருவாரு. சொல்றாங்க, அதனால இந்த நல்ல அமல்களை ஒரு மனிதர் தானும் செய்யணும், அடுத்தவங்களுக்கும் அந்த அமல்களின் பக்கம் தாவத்து கொடுத்து கொண்டே இருக்கணும். இவரத்து அந்த மௌலானா சொன்ன மாதிரி அந்த யோசனை இருக்கிறதுனால அதே விஷயத்தை திரும்ப திரும்ப மறுவ சொல்றாங்க. மறுவ திரும்ப அதே வல்லசர ஓதி அந்த ஆரம்பத்தில் சொன்ன விஷயத்தை மறுவ சொல்றாங்க. காலத்தின் மீது சத்தியமாக எல்லா பொதுமக்களும் நஷ்டத்தில் இருக்கிறாங்க. யாரு நபிமார்களோட கலிமாவை ஏற்றுக்கொள்ளாம அஸ்பாபுகளிலே மூழ்கிக்கிறாங்களோ அவங்க நிரந்தரமான நரகத்துக்கு போவாங்க. யார் நபிமார்கள் கொண்டு வந்த கலிமாவை ஹக்குன்னு சொல்லி ஏற்று அந்த கலிமாவுக்குரிய அமல்களை, இந்த சூரத்தில் சொல்லப்பட்ட அமல்களை செய்வாங்களோ, சொல்லப்பட்ட அமல்களில் ஈடுபடுவாங்களோ அவங்க மட்டும்தான் சொர்க்கம் போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. நேரத்துக்கு நேரம் தொழுகிறது, நோம்புடைய காலத்தில் நோம்பு பிடிக்கிறது, ஏனைய நேரங்களில் நல்ல அமல்களில் ஈடுபடுறது, இந்த அமல்கள் தான் ஒரு மனிதனுடைய சொர்க்கத்துக்குரிய அமல்கள். இந்த அமல்களை நாங்களும் தொடர்ந்து செஞ்சு வரணும், அடுத்த மக்களையும் தாவத் கொடுத்து அழைச்சி கொண்டிருக்கணும். சொர்க்கத்தில் அல்லாட நியமத்துகள் நீக்கும், அது எப்பயுமே நிரந்தரமான நியமத்துகளாக நீக்கும். சொர்க்கத்துக்கு போவாங்க யாருண்டா, யார் இந்த கலிமாவை சொல்லி அந்த கலிமாவை ஏற்று அந்த கலிமாவின் பிரகாரம் வாழ்ந்தாங்களோ, தொழுகையில முறையாக தொழுது நேரத்துக்கு நேரம் தொழுது வந்தாங்க, ரமதானுடைய காலத்தில் நோம்பு பிடிச்சாங்க, அவங்க மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவாங்க.
அமல்களில் ஈடுபடல, ஈமான் கொள்ளல, அல்லாவை நம்பல்ல, அஸ்பாபுகளிலே மூழ்கினாங்க, அவர் நிரந்தரமான நரகத்துக்கு போயிடுவார். அதனால தான் பெரியார்கள் தாவத்தில் ஈடுபடுறத வலியுறுத்திருக்கிறாங்க. எங்க நாங்கள் ஒரு காஃபிரை காண்றோமோ அவங்களுக்கு காஃபிருக்கும் நாங்கள் களிமா வெத்தி வைக்கும். ஏன்னு சொன்னா அவர் களிமா இல்லாம மௌத்தா போனார்னா நிரந்தர நரகத்துக்கு போய்த்துடுவார். அதனால அந்த காஃபிருக்கும் நாங்கள் என்ன செய்யணும், சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரத்தில் களிமா வெத்தி வைக்கணும். அவர் களிமாவை சொல்லி தொழுகையில் ஈடுபட்டு நோன்பு பிடிச்சி நல்ல அமல்கள் ஈடுபட்டா அப்பதான் அவர் சொர்க்கம் போவார். யாரு களிமாவை சொல்லலையோ, தொழல்லையோ, நோம்பு பிடிக்கலையோ, அவர் நரகத்துடைய நெருப்பில் போயிட்டு சேருவார், நிரந்தரமான நரகத்தில் போயிட்டு சேருவார். அதனால் எல்லா மக்களுக்கும் நீங்கள் தாவத் கொடுங்க. அதனால் தொழுகையில் ஈடுபடுங்க. ரமதானுடைய காலம் வந்தால் நோன்பு பிடிங்க. இந்த அமல்களை நீங்களும் செய்யுங்க. அடுத்த மக்களுக்கும் நீங்கள் தாவத் கொடுத்து இந்த அமல்களின் பக்கம் கூட்டிட்டு வாங்க. ஒருத்தர் களிமா சொல்லி இஸ்லாத்துள்ளுக்கு வந்துட்டாருண்டா அவருக்கு நீங்கள் சொல்லுங்க 5 நேரம் அவர் தொழணும்னு சொல்லி, ரமதானுடைய காலம் வந்தால் நோன்பு பிடிக்கணும்னு சொல்லி அவருக்கு சொல்லுங்க. இதன் மூலமாக இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சொர்க்கம் போவீங்கன்னு சொல்லுங்க. அப்படி அவர் களிமாவை ஏற்றுக்கொள்ளாமல் தொழாமல் நோன்பு பிடிக்காமல் வாழ்ந்துட்டாருண்டா அவர் நரகத்துக்கு போய்த்துடுவார், நிரந்தரமான நரகத்துக்குன்னு அவருக்கு சொல்லுங்க. அதனால் நீங்கள் எல்லாரும் நியத்து வைங்க, எந்த அமல்கள் சொர்க்கத்தை கொண்டு போமோ அந்த அமல்களை நாங்களும் செய்வோம், அடுத்து எல்லாருக்கும் அந்த அமல்கள் பக்கம் தாவத் கொடுப்போம் சொல்லி ஒவ்வொருத்தரும் நியத்து சொல்கிறாங்க. இப்போ ஆட்கள் முந்தைய காலத்தில் சாதாரணமான வாழ்க்கை இருந்துச்சு, சின்ன வாழ்க்கை, மிருகங்களில் தான் ஆட்கள் பிரயாணம் செஞ்சாங்க. இப்போ பெரிய அஸ்பாபுகளை சேர்த்து பெரிய பெரிய வாகனங்கள் ஆட்கள் போகிறாங்க. களிமாவை சொல்லாமல் இந்த பெரிய பெரிய அஸ்பாபெல்லாம் சம்பாதிச்சா நரகத்தில் தான் மட்டும்தான் போய் சேருவாங்க. அதனால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்ன்ற கலிமாவின் பக்கம் மக்களை கூப்பிடுங்க. இந்த கலிமாவை சொல்லி கலிமாவின் பிரகாரம் வாழ சொல்லி சொல்லுங்க. இந்த அமல்களின் மூலமாகத்தான் அவங்க சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்களாக ஆகுவாங்க. எல்லாரும் நியத்து வைக்கிறீங்களா? நீங்கள் எல்லாருக்கும் போய்ட்டு தாவத் கொடுங்க, கொடுத்து சொல்லுங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்ற கலிமாவை சொல்லுங்க. இந்த கலிமாவை உண்மையாக ஏற்றுக்கொண்டு தொழுவுங்க. ரமதான் வந்தால் நோன்பு பிடிங்க, அப்போ தான் நீங்கள் சொர்க்கம் போவீங்க. ஆனால் யார் உங்களோட பேச்சை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களோ அவங்க நரகம் போவாங்கன்னு சொல்லுங்க. நல்ல அமல்களில் ஈடுபடுறத விட்டுன்னு சொன்னால், ஈடுபடுறத விட்டுட்டு அஸ்பாபுகளில் யார் மூழ்குவாங்களோ பள்ளிகளில் தொழக்கூடிய மக்கள் இருக்க மாட்டாங்க, சமூகத்தில் களிமா சொன்னவங்க பெருசாக இருக்க மாட்டாங்க. அப்படியான நிலைமையில் வாழக்கூடியவங்க எப்பயுமே தொடர்ச்சியான நரகத்துக்கு போவாங்க. அதனால் எல்லாரும் நியத்து வைங்க, நாங்களும் நல்ல அமல்கள் செய்யணும், களிமா ஏற்றுக்கொள்ளணும், தொழணும், நோன்பு பிடிக்கணும், காஃபிர்களுக்கு இதன் பக்கம் தாவத் கொடுக்கணும். இதன் மூலமாகத்தான் சொர்க்கத்துக்கு போகல. சில உலகத்தில் வாழ்க்கை அமைகிறது மனிதனுடைய அமல்களின் மூலமாகத்தான். கியாமத்து நெருங்குற நேரத்தில் அமல்கள் எல்லாமே இல்லாமல் போயிட்டு மக்கள் வெறுமனே அஸ்பாபில் மூழ்கி இருப்பாங்க. மார்க்கம் ஒன்று இருக்காது, களிமாண்டு சொல்லி ஒன்று இருக்காது, எல்லாம் காஃபிராக இருப்பாங்க. அப்படியான நிலைமை தான் கியாமத்துக்கு நெருக்கமான காலமாக இருக்கு. கியாமத்தினால யார் யாரெல்லாம் சொர்க்கம் போவாங்கன்னு சொன்னால், யார் நபிமார்கள் கொண்டு வந்த அமல்கள் செஞ்சாங்களோ அந்த அமல்களுடைய பரக்கத்தின் மூலமாகத்தான் சொர்க்கம் போவாங்க. இது எல்லாருக்கும் போயிட்டு தாவத் கொடுங்க. நீங்கள் நபிமார்கள் கொண்டு வந்த அமல்களை செய்கிறதின் மூலமாகத்தான் நீங்கள் சொர்க்கம் போவீங்க என்று சொல்லி சொல்லுங்க. யார் அதை கபூல் செய்ய மாட்டாங்களோ அவங்க நரகம் போவாங்கன்னு சொல்லுங்க. மக்கள் தொழக்கூடிய மக்களாக இருக்கலண்டா பள்ளிகளில் மக்கள் மிருகங்களை வளர்க்கக்கூடிய இடமாக மாற்றிவிடுவாங்க. அப்படியான நிலைமையில் கியாமத்து தான் வரும். அப்படியான நிலைமையில வாழக்கூடிய மக்கள் நரகத்துக்கு தான் போவாங்க. ஒரு மனிதன் களிமாவை சொல்லிக் கொண்டிருக்கும் காலம் எல்லாம் உலகம் இருந்து கொண்டே
எப்போ களிமா இல்லாம போகும் அப்பதான் கியாமத் ஆரம்பிக்கும். அப்ப எல்லாருக்கும் மௌத்துன்னு சொல்லி ஒன்று வந்து அல்லாஹ் அழிச்சுட்டு, அதனால உலகம் நிலைச்சு நிற்கிறது அமால்களின் காரணமாகத்தான், நல்ல அமல்களின் மூலமாகத்தான். அதனால நல்ல அமல்களை நாங்களும் செய்வோம், அடுத்தவங்களுக்கு நல்ல அமல்களுக்கும் தாவத் கொடுப்போம். அதனால தானும் களிமாவை மொழியணும், அடுத்தவங்களுக்கும் அதை மொழிய வைக்கணும். தானும் தொழணும், அடுத்தவங்களுக்கும் தொழுமாறு தாவத் கொடுக்கணும். ரமதானுடைய காலம் வந்தால் எல்லாரும் நோன்பு பிடிக்கணும். இந்த அமல்களின் மூலமாக இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போகலும். யார் இந்த அமல்களை கபூல் செய்யலையோ, களிமா சொல்லலையோ, பெரிய பெரிய அஸ்பாபுகளை திரட்டுவாங்களோ, நரக நெருப்பில் போயிட்டு சேருவாங்க. அதனால் முயற்சி செய்யுங்க, காஃபிருக்கு களிமாவை சொல்லி கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தொழுகையும் படித்து கொடுங்க. 5 நேர தொழுகையை தொழுமாறு கட்டளையிடுங்க. 5 நேரம் தொழுது வருவீங்கன்னு சொன்னால் சொர்க்கத்துக்கு போவீங்கன்னு சொல்லுங்க. எதுவரையில் அமல் செஞ்சு கொண்டிருப்போமோ அல்லாஹுடைய ரஹ்மத் உலகத்தில் வந்து கொண்டிருக்கும். களிமா சொல்லி நல்ல அமல்களில் ஈடுபடாம காஃபிரா மௌத்தா போனவங்க எல்லாம் நாளைக்கு கியாமத்து நாள்ல புரியானத்தோட இருப்பாங்க. அப்படியே நரகத்துக்கு போவாங்க, நிரந்தரமான நரகத்தில் எறிவாங்க. அதனால நீ முயற்சி செய்யுங்க. எல்லா மக்களும் களிமா சொல்றதுக்கு நீங்க முயற்சி செய்யுங்க. எல்லா மக்களும் தொழுறதுக்கு முயற்சி செய்யுங்க. இந்த அமல்களின் மூலமாகத்தான் சொர்க்கம் போவாங்க. இந்த அமல்களை யார் யார் செய்றீங்க? எல்லாரும் நியத்து வைக்கிறீங்களா? இந்த அமல்களை நீங்களும் செய்யுங்க, அடுத்தவங்களுக்கும் தாவத் கொடுங்க. ஆண்களும் செய்யுங்க, பெண்களும் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் சொர்க்கம் போவாங்க. யாரு களிமாவை செல்ல மாட்டாங்களோ நரகத்துக்கு போவாங்க. அதனால மஷூரா பண்ணி காஃபிர்களுக்கு நீங்கள் களிமாவை படித்து கொடுங்க, தொழுகையை படித்து கொடுங்க, நோன்பை படித்து கொடுங்க. அப்போ சொர்க்கத்துக்கு போவாங்க. அவருக்கு சொல்லுங்க, யார் இந்த அமல்களை செய்ய மாட்டாங்களோ அவங்க நரகம் போவாங்க, நிரந்தரமான நரகத்துக்கு போவாங்க. முயற்சி செய்வீங்களா? துஆவும் செய்யுங்க அல்லாஹ் இடத்துல. அல்லாஹ் வந்து எல்லாருக்கும் களிமா சொல்றதுக்கு தௌஃபீக் செய்யணும். 5 நேர தொழுகையை தொழுறதுக்கு தௌஃபீக் செய்யணும். இதுக்காக வேண்டி துஆவும் செய்யுங்க. ரமதானுடைய நோன்பையும் எல்லாரும் பிடிக்கணும்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல துஆ செய்யுங்க. முயற்சி செய்வீங்களா? இப்போ துஆ செய்யுங்க. அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. உள்ளத்தில் ஈமானுடைய நூற நசீபாக்கி அல்லாஹ். ஒவ்வொரு சுன்னத்தின் பிரகாரம் அமல் செய்யறதுக்கு தௌஃபீக் செய்ய அல்லாஹ். நரகத்துடைய அமல்களில் இருந்து தவிர்த்திருக்க தௌஃபீக் செய்வாயாக. சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அமல்களுடைய தௌஃபீக் நசீபாக்குவாயாக. خير ما سألك منه نبيك محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ما استعاذك منه نبيك محمد صلى الله عليه وسلم وأنت المستعان وعليك البلاغ ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم برحمتك يا أرحم الراحمين. بصفوها لو كان لكم إن شاء الله.